ஹலோ, நான் ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பயிற்சி வந்து நம்மளுடைய சீரியஸ்ல 3வது சீரியஸ் ஆங்கிள் ஸ்ட்ரென்த் அப்படின்ற பார்ட்டோடைய செகண்ட் பார்ட். இப்போ இன்னைக்கு முதல்ல நம்ம என்ன தலைப்புல நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம்னா, கம்ப்ளீட் பிகினர் மார்னிங் யோகிக் ரொட்டீன் அப்படின்ற தலைப்பு தான் இதை நம்ம எல்லா சீரியஸும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம முக்கியமா எதை நம்ம கவனம் செலுத்த போறோம்ன்றத பத்தி தான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். இன்னைக்கு பொதுவாகவே நம்ம பயிற்சி எடுத்து பண்ணிக்கணும். பொதுவாகவே நம்ம பயிற்சி உடல், அதுக்கப்புறம் நரம்பு, கவனம், அதுக்கப்புறம் மசில், இப்படி இது தொடர்பு தான் எலும்பு. இது மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு தரப்புல இருந்து நம்ம பார்க்காம ஒரு பரந்த முழுமையான யோக நிலையில நம்ம கவனிக்க போறோம். இன்னைக்கு முக்கியமாக கவனிக்க போறது உடல் மற்றும் கவனம் மற்றும் நரம்பு. இதுதான் இன்னைக்கு நம்ம கவனிக்க போற முக்கியமான பயிற்சியில் ஆங்கிள் ஸ்ட்ரென்த் பார்ட் 2. சரி, நம்ம ஆங்கிள் ஸ்ட்ரென்த் பார்ட் 2க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்தது நம்மளுடைய பாதத்தை இப்படியோ அல்லது இப்படியோ அல்லது இப்படியோ முதுகுக்கும் ஒரு சார்புல பலத்தை கொடுத்துக்கிட்டே பண்றதை நம்ம முதல்ல பார்த்தோம். அது சில பேரால இப்படி உட்கார முடியாதுன்றதால முதுகு பலத்துக்கு இப்படி முதுகு பலத்தை கொடுத்தோம். சில பேரால இப்படி உட்கார முடியாதுன்றதுனால இப்படி முயற்சி பண்ணணும். நீங்க எந்த வகையில வேணாலும் பண்ணலாம். ஒரு முதுகுக்கு சின்ன பயிற்சியா இருக்கட்டும், சும்மா ஒரு ஐசோலேட்டட் பயிற்சியா இல்லாம முழுமையான உடல் பயிற்சியா இருக்கிறதுக்காக தான் நான் இந்த முயற்சியை எடுத்தேன். இப்போ நம்ம பார்க்க போறது அந்த பயிற்சியோட ஒரு கிளையை தான் பார்க்க போறோம், சப்ப. இப்போ நான் இப்படி வச்சுக்கிறேன். இப்போ அன்னைக்கு பார்த்தது இப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்ல இதான் நம்ம பார்த்தோம். மூச்சு எப்படி இணைக்கிறதுன்றத நம்ம அதை பத்தி ஒரு சின்ன அறிவியலை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து முதல்ல வலது காலில் இவ்வளவு வேகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிலரால டைம் இல்லைனாலும் இப்படி எடுக்க பண்ணனாலும் சரியான்னு கேட்டா அது தப்பாவும் சொல்ல முடியாது, தப்புன்னும் இல்லை. அவசரத்துல நீங்க பண்ற தப்பான்னு கேட்டா அது உங்களுடைய நிதானத்தை குறிச்சது. நீங்க அதுக்கேற்ற பயிற்சிகள் மாத்தி செஞ்சுக்கலாம். ஆனா பொதுவா இப்படி பண்ற தப்பா இல்லையான்ற கேள்விக்கு அது ஒரு பதிலாம் இல்லை, பண்ணலாம். விஷயம் நேரம் நம்ம பயிற்சிக்குள்ள போயிடலாம். இப்படி வச்சுக்கிறது நம்ம போன தடவை பார்த்த வீடியோல நான் சொல்ல மறந்த விஷயங்கள், முக்கியமான சில குறிப்புகள் வந்து எனக்கே அது தேர்ச்சி பெற்று நான் இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இப்படி வைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போன தடவை சொன்னேன், இந்த ஷின் மசில் முள்ளந்தண்டு காலோடைய இங்கேயும் நம்மளுக்கு மசில் வேலை செய்யுது. பொதுவா நம்ம கணுக்கால்னாலே காஃப் மசில் ஞாபகம் வரும். இதுதான் கணுக்காலுக்கு உரிய மசில் நமக்கு தோணும். ஆனா இங்கேயும் மசில் இருக்கு. இப்படி இந்த ரெண்டு பகுதியுமே இப்படி பண்ணும்போது இந்த பகுதி மசில் வரும். இப்படி பண்ணும்போது இது சொல்ல போங்க, இப்படி பண்ணும்போது இந்த மசிலுக்கு போவோம். இப்ப இப்படியும் இப்படி வரும், இப்படியும் இப்படி வரும். இதை தெளிவா சொல்லணும்னா, இப்போ கணுக்காலோட ஸ்டெபிலிட்டிக்கு இங்கேயும் ரெண்டு மசிலுமே வேலை செய்யணும். இப்ப நான் சொல்லாம முக்கியமா பயிற்சியை விட்டதே நான் அப்படி சொல்ல வந்த விஷயம் எது, ஒரே விஷயம் என்னன்னா, இதுக்கான பயிற்சி இல்லை. அதனாலதான் நான் கையை இப்படியோ வைக்க சொல்லி முதுகுக்கான பயிற்சி சொன்ன தவிர இதுக்கான பயிற்சியோ மூட்டுக்கான பயிற்சியோ இல்லை. இப்போ நீங்க இது தளர்வான நிலை, நான் தளர்வா தான் பண்ணேன், அது உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த தளர்வான நிலையில இந்த பயிற்சி இப்படி பண்ணீங்கன்னா முள்ளந்தண்டுக்கு பலம் வரும். இப்படி பண்ணீங்கன்னாலும் போகும், இப்படி பண்ணீங்கன்னாலும் இங்க வரும், பலம் சேரும். இப்போ இது வந்து போன வீடியோல நம்ம பார்த்தது. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது முட்டிய தளர்வா இருக்கணும். மூட்டு தளர்வா இருந்தா இது மூட்டுக்கும் ஐடி பேண்ட் சொல்லப்படுற சில தெராபெட்டிக்கல் இஷ்யூக்கு, தெராபெட்டிக்னா சிகிச்சை முறையான சில விஷயங்களுக்கு
இது ரொம்ப நல்ல பயிற்சி. இப்படி நீங்க பண்ணிக்கலாம். மூட்டை தளர்த்தி இடுப்புக்கு நீங்க பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், இப்படி கூட பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். பட் மத்தபடி நான் இப்ப இப்படி பண்ணேன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சின்ன அட்வான்ஸ்டான பிராக்டிஷனர்ன்றதால இதுலயே தளர்வா பண்ணிக்கிறேன், முட்டியை தொடர்பு இல்லாம. அதனால நீங்க வந்து முட்டியை சேர்த்து முறுக்கி இங்கெல்லாம் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, பண்ணவும் கூடாது. அது முட்டிக்கு தேவையில்லாத அதிகப்படியான பலுன்றதை விட பலு. சரி, இப்போ நம்ம உங்களுக்கு புரியுத முடியும், ஈஸியா இப்படி வச்சுக்கிறேன். இப்போ என் இடது கால் லெஃப்ட் அப்படியே இருக்கு, ரைட்டை மட்டும் பாருங்க. மென்மையா மூச்சு விட்டுக்கிட்டே போறேன், மூச்சு இழுத்துக்கிட்டே வரேன். மூச்சு இழுக்கணும் விடணும்ன்ற குழப்பம் முதல்ல ஆரம்பத்துல தேவையற்ற குழப்பம், தேவையில்லாத விட தேவையற்ற குழப்பம். அதை விட்டுடுங்க. மூச்சை நிறுத்தக்கூடாம சராசரி மூச்சு, சமச்சீரான மூச்சு கவனிச்சுக்கிட்டே பண்ணுங்க. இப்போ நான் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, என் கெண்டைக்கால் மசிலும் என்னுடைய ஷின் மசில் சொல்ல போற முள்ளந்தண்டு மசிலும் வேலை செய்யுது. இது ஒரு முறை. சில முறைகள் நீங்க செய்யணும். அதை நீங்க உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஒரு 10 முறை 12 முறை இல்ல ஒரு 4 முறையில இருந்து நல்ல பொறுமையா இப்படி 4 முறை, அது உங்களுடைய சுய விருப்பம், சுய தேர்ந்தெடுத்தல். அப்புறம் இது 12 முறை தான் பண்ணணும்னு கூட இல்லை. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு வலுவினால பாதிக்கக்கூடிய பயிற்சிகள் இல்லைன்றதுனால இது நம்ம வந்து நம்மளால இயன்ற வரை செய்யலாம். ஒரு 3 பிரிவுகளாவோ 2 பிரிவுகளாக பிரிச்சோ செய்யலாம், தொடர்ந்து செய்யாம. அதாவது செட்ஸ் ரெபிடிஷன் கணக்குல. இப்போ இடது கால், இந்த கால் தளவாய் விட்டுறேன் உங்களுக்கு புரியறதுக்கு. இப்படி சாதாரணமா விட்ட தளவாய் இப்படியோட வச்சுக்கலாம். கால் மூட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. முதுகுக்கு வேணும்னா நிமிர்ந்து இருக்கிறதுனால சற்று நீங்க கவனமே செலுத்தாத போதிலும் அங்க கொஞ்சம் பலங்கள் போகும். சில பயிற்சி, ஒரு சிறு பயிற்சி அமையலாம், அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. பயிற்சி ஃபுல்லா முள்ளந்தண்டு கெண்டைச்சதை, முள்ளந்தண்டு கெண்டைச்சதை. அந்த மசில் உணரணும். உணர்ந்தாதான் அந்த மசிலுக்கு, உணர்றதுனால என்ன பலன்னு கேட்டீங்கன்னா, உணர்ந்தாதான் நம்ம செய்யறோமான்னு நம்மளுக்கு தெரியும். அதுதான் அந்த முக்கிய உணர்தல். அந்த மசில் போதான்ற நம்ம தெரிஞ்சுக்கதான் உணர்தல். ஐம் சோ சாரி. இப்ப நீங்க விஷயம் என்னன்னா, இப்போ இது எப்படி பண்ணிட்டோம், இந்த முக்கியத்துவம் முக்கியத்துவம் இருக்கு. இது கணுக்கால் பகுதியை தாங்கி நிக்கிறது தவிர்த்துட்ட இன்னொரு முக்கியமான ஒரு முதன்மையான பயிற்சி, முதன்மையான ஒரு அதுக்கான ஒரு இலக்கு என்னன்னா, இங்க இருக்கிற சில நரம்புகள் வந்து இதயத்தோட தொடர்புடையது. இது வந்து 2ஆம் இதயம் சொல்லுவாங்க, செகண்ட் ஹார்ட். அதாவது ரெண்டுமே இந்த கெண்டைச்சதை வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப முக்கியம், ரத்த சுற்றோட்டத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனால வந்து இந்த பயிற்சியில வந்து இது கூடுதல் நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. கெண்டை காலுக்கு ரொம்பவும் கூடுதல் அதுக்கான தரம் இருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம பண்ண போறது பெடலிங் மாதிரி. இப்போ ஒரு காலை மட்டும் பண்ணோம், வலது இடது மாத்தி மாத்தி பண்ணோம். இப்போ வந்து 2 காலையுமே சுற்றுனா சுற்றுறது இல்ல, எதிர்முறையில இதை நம்ம பயிற்சி பண்ண போறோம். இந்த கையை இப்படியே வச்சுக்கலாம். சிலர் இப்படி வச்சாதான் அவங்க கம்ஃபர்டா இருக்கும், இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சாதான் ரிலாக்ஸா இருக்கு, முடியலன்னா தாராளமா இப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்னுடைய பாதங்களை கவனிங்க. இந்த கால் மேல வருது, இந்த கால் கீழே போகுது, கவனம் ஃபுல்லா போகுது. இது விரல்களுக்கான, கால் விரல்களுக்கான பயிற்சி இல்ல, இது டோஸ்க்கான பயிற்சி இல்ல. பொறுமையா சரி, இந்த பயிற்சி நான் இங்க நிறுத்திக்கிறேன். இப்போ இந்த பயிற்சி குறித்த சில விளக்கத்தை இப்ப நம்ம கவனிப்போம். இப்போ நம்ம முதல்ல இந்த காலுக்கு பண்ணோம், வலது, அப்புறம் இடது, அப்புறம் இந்த முறை எதுக்கு பண்ணோம்னா நியூரோ மோட்டார் கோஆர்டினேஷன். தமிழ்ல புரிய முடிய சொன்னா நரம்பு சார் திறன் ஒருங்கிணைப்பு. அதாவது உடலையும் நம்ம பிரெயினையும் ஒருங்கிணைக்கிற ஒரு முயற்சின்னு சொல்லலாம். சரி,
இப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம யோகத்துல இல்ல முதல்ல நம்ம இதுல முடிச்சிடலாம். முதல்ல அறிவியல் படி இது என்ன சொல்லிக்கலாம். அறிவியல் படி இடது உடலையும் வலது உடலையும் ஒருங்கிணைக்கிறது. அதே மாதிரி இடது மூளையையும் வலது மூளையும் ஒருங்கிணைக்கிறது. யோகத்துல என்ன சொல்றாங்க, யோகால இடகலை நாடி பிங்களை நாடி அப்படின்னு இதை நாடியை குறிப்பிடுறாங்க. சூரியன் சந்திரன் அப்படின்ற சக்தியை குறிப்பிடுறாங்க. ஆண் சக்தி பெண் சக்தின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது ஆண்னா வலுவை சார்ந்தவன், பெண் என்றால் சிந்தனையை சார்ந்தவள், மென்மையை சார்ந்தவள், ஆண் தீவிர ஒரு ஒரு தீவிர எண்ணங்களுக்கு உரியவன் அப்படின்ற ஒரு சக்தி அமைப்பு இது பிரியுது. சரி, இப்போ ரெண்டுமே ஒண்ணுன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். இடது மூளை வலது மூளை, இடது உடல் வலது உடல், இடகலை பிங்களை, சந்திரன் சூரியன், பெண் ஆண், எல்லாமே ஒண்ணுதான். இதுதான் யோகத்துல ரொம்ப முக்கியமான பாட்டு. இதுக்கு ஆசனம்ன்றது இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா ஹதயோகம் அப்படின்றது கூறுறதே இந்த ஒரு தன்மையை உணர்த்துறதுதான் ஹதயோகம். சரி, இதுக்கு மேற்படியா நான் இந்த இடத்துல சொல்லணும்னா, யோகத்தை பத்தி நம்ம சில விஷயம் சொல்ல முன்னாடி யார் மனசுலயும் வருத்தம் இல்லாத அளவுக்கு ஒரு சில விஷயம் நான் சொல்லிடுறேன். யோகம்ன்றது பலவிதமான ஆசனங்கள் போஸ்டர்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறது இல்லை. நம்ம கூட இது பண்ணி கத்துக்கிறது கரெக்ட் பண்றது இல்லை. அதே மாதிரி உடற்பயிற்சின்னு சொல்ல போற இந்த எக்ஸசைஸ்ன்றது மசில் பில்டிங்கானது மட்டுமே தானா, அதுவும் இல்லை, அப்படி கிடையாது. அதாவது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மூமெண்ட், ஒரு ஸ்டில்னஸ், ஒரு சேஃபரா போறது, பாதுகாப்பான ஒரு ஒருங்கிணைத்த வடிவம் தான் நம்ம பார்க்க போறது எல்லாமே. தனித்தனியா நம்ம எதுவும் பிரிச்சுக்க வேண்டாம். யோகம்னா போஸ்டர்ஸ் தான், எக்ஸசைஸ்னா பாடி பில்டிங் தான், அந்த பிரிவினைக்குள்ள நம்ம போக தேவையில்லை. நம்ம ஆரோக்கியம் அந்த நிலையில நின்றுடுவோம்.